முன்னோர்கள் யாரு எப்ப இறந்திருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இந்த ஒரே நாள்ல திதி கொடுத்துட முடியும். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நான் யாருக்கு வேணாலும் திதி கொடுக்க முடியும். இப்ப நான் வந்து என் தாத்தா, என் வழி வழி வந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். இப்போ உங்க சொந்தக்காரங்களுக்கு நான் திதி கொடுக்க முடியாது. ஆனா மகாலய அமாவாசையில இது முடியும். நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஹாஸ்டல்ல சாப்பாடு போட்ட ஒருத்தர் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு குடும்பம் இல்லை. நான் ஒரு தடவை திதி கொடுக்கும்போது நினைச்சேன், நமக்கு நான் இப்படி இருக்கேன், நான் என் குடும்பத்துக்கு திதி கொடுத்தேன், ஆனா அவருக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். பின்னாடி நான் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு தடவை நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ இந்த தடவையுமே நான் மகாலய பட்சத்துல அவருக்காக நான் கொடுக்கலாம். கொடுத்தேன் அப்படின்னா இந்த புண்ணியம் அவருக்கு போய் சேரும். அவரு சந்தோஷப்படும் போது அந்த பிளஸ்ஸிங் என்ன வந்து சேரும். இப்போ இந்த மாகாளி அமாவாசை முடிஞ்ச பிறகு என் வாழ்க்கை மறுபடியும் டோட்டலா மாறும். ஏன்னா இப்போ எத்தனை பேருக்கு நான் பண்ணணும்னோ அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் என்னை வந்து சேரும்போது இப்போதான் என் வாழ்க்கையில ஒரு கர்மா மாற்றம் நடக்கும். கர்மா இங்க கழிஞ்சு போயிருச்சு. இப்போ ரீபர்த் எடுப்பேன். இந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்.